1/3/2024 மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை லோகோஸ் தியான மையத்திலே தமிழில் தியானம் நடைபெற்றது. பல மக்கள் வந்து அதில் கலந்து கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டார்கள். இதோ தியானத்தின் ஒரு சில நிகழ்வுகளையும் கண்டு ஜெபித்து ஆண்டவரை அனுபவிப்போம். இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். நாள்தோறும் 2 நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவிக்க இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜப உதவிக்கு அருட்தந்தை ஏ. கிறிஸ்துராஜ், MSFS, நலம், தர்மபுரி. ஃபோன் நம்பர் 9443569355. கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 5 மத்தேயு 5 சொல்லுங்க. மத்தேயு 5 ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகள். இயேசு
மக்கள் கூட்டத்தை கண்டு சொல்லுங்க, இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு. சொல்லுங்க, இதனால மக்கள் கூட்டத்தை கண்டு இன்னைக்கு அவர் சொல்ற வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு இந்த கூட்டத்தை கண்டு. சொல்லுங்க, இயேசு எங்களை கண்டு, இயேசு என்னை கண்டு கூறுகின்ற இறை வார்த்தைகள். எனக்கு உள்ள பிரச்சனைகள் தீர்வுன்னு என்ன போல பல மக்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசைகளோடு ஆண்டவரை தேடி வந்தார்கள். அப்போ என்ன சொன்னாரு கேளுங்க. அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் மழை பொழியின் வழியாக தெல்லம் தெளிவா பேசுறார். பேசும் வாசிமாது. அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவர். கைதட்டுங்க. அவர் இயேசுநாதர் தன்னுடைய வாய் வழியாக பேசுகின்ற வார்த்தைகள் திருவாய். சொல்லுங்க, வாய். ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். ஏழையரின் உள்ளத்தோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழையா இருக்கிறவனா? ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணக்காரனா இருந்தாலும் சொல்லுங்க, ஏழைகளை பார்த்து ஏளனமா நினைக்காதவன் பேர் பெற்றவன். நானு நீனு ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு இறங்குகின்ற உள்ளமுடையவர்கள் பேர் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செயல்கள் இதுதான் இயேசுநாதர் செஞ்சாரு. அவர் யாரையா பிறந்தாரு? அவர் ஏழையா? அவர் ஏழையான்னு கேட்கிறார். இயேசுநாதர் ஏழையா? நம்ம போட்டுக்கிறதுனா யாருது? உலகம் யாருது? எல்லாமே அவருக்கு தான். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த ஆண்டவரை நான் அனுபவிக்கணும். உலகத்தை படிச்சவரு தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்ட மனிதர்களுக்கு ஒப்பானார். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஏழைகள் மீது இரக்கம் உள்ளவர், ஏழையாக பிறந்தவர். அவர் என்ன செய்யறாரு? ஏழைகளை அன்பு செய்யறதுக்கு என்ன அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது நாடு துயர் உருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். இதெல்லாம் நம்ம நிறைய இருக்கு. நம்ம துயரம் நம்ம இருக்குதா? காலையில் இறந்ததுல இருந்து போய் படுக்கிற வரைக்கும் எதில் இருக்கிறோம்? எதில் இருக்கோம்? எதில் இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். துயரங்கள் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நேரத்தில் துயருவோர் பேறு பெற்றோர் யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னது. ஆண்டவர் துயரப்பட்டாரா? அவர் யாருக்காக பட்டாரு? நமக்காக. நாம யாருக்காக படுறோம்? நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம படுறோம். பிரைஸ் தி லார்ட். ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். சொல்லுங்க, ஏனெனில் பின்னரசு அவர்களது. துயருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேரு பெற்றோர் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நீங்க போய் கனிவாய் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் நம்ம மக்கள் நிறைய என்ன செய்வாங்க? நம்ம அன்பு செய்ய ஆரம்பிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கெல்லாம் நம்ம போய் அன்பு செய்யறோமோ, எங்கெல்லாம் நம்ம கனிவாய் இருக்கிறோமோ, என்ன ஆயிடும்? நிறைய மக்கள் நமக்கு என்ன ஆயிடுவாங்க? சகோதர சகோதரிகள் ஆயிடுவாங்க. நம்ம ஒரு சிலர் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய கனிவும் இறக்கமும் யாருக்கு இருக்கும்? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை கடந்து நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நம்ம இரக்கத்தோடு கனிவோடு இருக்கணும். அப்ப உலகமே நமக்கு என்ன ஆயிடும்? ஒரு குடும்பம் ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். வாசமா நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். அப்படின்னா நீதினா என்னது? எனக்கு சேர வேண்டியது எனக்கு கொடுக்கணும், உனக்கு சேர வேண்டியது உனக்கு கொடுக்கணும். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள்
நம்மோடு வாழ்கிறவர்களை நாம் மன்னித்து வாழ வேண்டும். இரக்கம் காட்டுவது போல நீங்களும் இரக்கம் காட்டலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம இரக்கம் யாருக்கு காட்டணும்? நம்ம கணவருக்கு காட்டணும். நம்ம கணவர் தவறு செஞ்சா இல்லவே இல்லை, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். தெரியாமங்க அவன் கல்யாணத்துக்கு வரல, நான் என்ன செய்ய மாட்டேன், செத்தா கூட நான் வீட்டுல நிக்கவே மாட்டேன். தெரியுமா? நீங்க போகாதீங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அவர் என்ன செய்ய சொல்லு தெரியல, ஒண்ணுக்கு உடனீங்க அப்படி சொல்லிட்டாங்க. இறக்கத்தோடு வரணும். நீங்க பிபியும் சுகரும் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது காரணம் நம்ம கண்ணான இதயத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், அதிகரிச்சிருக்கிறோம். சகோதரியே, தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர். நம்ம தூய்மையை இருக்க முடியாது, ஆனா பாவ அறிக்கை செய்து விட்டு சொல்ற திருப்பலிக்கு சென்று நாம் வேண்டும் பொழுது நாம் வேண்டுகிற வேண்டுதலை கண்டிப்பாக ஆண்டவர் தருவாரு. ஊதாரி மகன் கதையில தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட உடனே என்ன சத்தமா சொல்லியா, என்ன மறைச்சுக்க கூடாது. ஊதாரி மகன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட உடனே 4 ஆசீர்வாதங்களை பெற்றான். யாராவது எனக்கு சொல்லுங்க என்ன ஆசீர்வாதம்? மோதிரம் போட்டாங்க, கல்யாணம் ஆச்சு இல்லையா? மோதிரம் போட்டாங்க, அப்புறம் என்ன ஆச்சு? யாராவது எழுதுன்னு ஆண்டவர் முன்னாடி சொல்லுங்க. அப்புறம் மோதிரம் போட்டாரு அப்பா. அம்மா எடுத்து 3 பேர் எடுத்து நிற்கிறீங்க, நீங்க எழுதி கொடுத்தாரு. கொடுத்த கன்று அடிச்சாரு. அப்புறம் சொல்றேன், ஈஸ்டருக்கு முன்னாடி பீடத்தை சொல்றேன், ஈஸ்டருக்கு முன்னாடி நீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க போயிட்டு நல்ல ஒரு பாவரிக்கை, என்ன இருக்கு? நல்ல ஒரு பாவரிக்கை. நீ செய்திருக்கிற தீமையான செயல்கள், நீ கஷ்டப்படுகிற அந்த வீக்னஸஸ், நம்முடைய குறைகள் எல்லாத்தையும் போயிட்டு கடவுள்கிட்ட சொல்லிட்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற கடன் தொகை தீரும், கல்யாணம் நடக்கும், குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இதெல்லாம் 100% நடக்கும். இதை மனமாற்றம் வேணும். மனமாற்றம் இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு சிலர் நடந்திருக்கிறாங்க. சொல்றேன், ஒரு மனுஷன் நல்லா ஒரு பாவ செய்கிறத செய்தா சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னது போல இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன அந்த வார்த்தை வழியாக சக்கேயு ஆண்டவரை அனுபவித்தது போல, அற்புதம் நடந்தது போல எனக்கும் நானு நல்ல ஒரு பாவரிக்கை செய்தா என்னை முன்னிட்டு, கையை காமி, என்னை முன்னிட்டு, என்னை முன்னிட்டு என் குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். இது நம்ம கண்டிப்பா உணர முடியும். கண்டிப்பா உணர முடியும். நான் திருப்பி சொல்றேன், இந்த பாவரிக்கை விவிலியத்தில் இருக்கிற வார்த்தைங்க சாதாரண வார்த்தைகள் இல்ல. இந்த விவிலியத்தில் இருக்கிற வார்த்தைங்க ரோட்ல போறவங்களுக்கு இல்ல. இந்த விவிலியத்தில் இருக்கிற வார்த்தைங்க கிறிஸ்தவர்களுக்கு, நமக்கு, ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு தருகின்ற இறை வார்த்தை. இதை நம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். இயேசுநாதர் உயிர் தெழுந்த உடனே அப்போஸ்தலர் கூறிய என்ன வார்த்தைனாலே, உங்களுக்கு அமைதி சமாதானம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அப்படி பண்ணல திரும்ப ஒருவரை பார்த்து, ஆமா இல்ல உடனே பாருங்க, போய் ட்ரெயின் பண்ணலாம். ஒரு சில பேர் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவரே இப்படி சொல்லணும், ஆண்டவரே இந்த கையை ஆசீர்வதிங்க, இந்த கையால நான் செஞ்ச அமைதியற்ற தருணங்களுக்காக இத மன்னிச்சிருக்க. அப்படியே உன் கையை திருப்பி பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். இயேசுநாதர் நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு அமைதி உண்டாவதாக
சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ளுக்கு அமைதி உண்டாவதாக. நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த வீடியோ எடுத்து அவ்வளவு தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்ம கோபம் வந்த உடனே முகம் எப்படி இருக்கும்? விகாரமா இருக்கும். எப்படி இருக்கும்? இப்போ ஆண்டவர் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது? மகிழ்ச்சியா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு டேவி ஹாப்பி நிக்கிற ஆ முஸ்லிம்களும் நல்லா இருக்கு. நமக்காக யாரோ சமைச்சாங்க, கை தட்டணும். நல்லா இருக்கு. இயேசுநாதர் பொருட்டு இது வேற வார்த்தை, கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பிராக்கெட்ல ஒரு இன்வெர்ட் எடுக்கமா. யார் பொருட்டு? இயேசுநாதர் பொருட்டுனா இயேசுநாதருடைய பணியை நிமித்தம் ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது உன்னை யாராவது ஏளனமா சொன்னாலோ, இல்லாதது வார்த்தையில ஒரு பயங்கரமான வார்த்தை இது. இல்லாதது உங்கள்கிட்ட அதை பத்தி இல்லை, நிரபராதி. உன் உள்ளத்துல ஒரு எண்ணமும் இல்லை. உன் உள்ளத்துல அவன் ஆண்டவரை அனுபவிக்கணும், உன் உள்ளத்துல அவங்கள ஆசீர்வாதம் பெறணும்னு ஏதாவது கடவுளை நிமித்தம் நீ சொன்னேனாக்கா அதை பற்றி அவர்கள் அவதூறாக பேசி உண்மையில இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது என்னோடு வாழ்கிறவர்கள் அவதூறாக பேசும் பொழுது, இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் அகமகிழ்ந்து களி கூறுங்கள். உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், உள்ளத்துல ஒரு ஆண்டவரினோடு இருக்கிற ஒரு சக்தி இருக்கணும். அதை நினைச்சு மகிழ்ச்சி. Praise the Lord. 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 இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திக்கு நாம் போவோம். சாதாரண சக்தி நடக்காது. சாதாரண சக்தி நம்ம என்ன செய்வோம்? நம்ம நடக்கவே நடக்காது. வாழ்க்கை முழுசுடைய பேசியிருந்தா நம்ம கஷ்டப்பட்டு தான் போவோம். ஆனா இறை சக்தி நமக்குள்ளே வரும் பொழுது, சொல்லுங்க, ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அன்னை மரியாதை போல, அப்போஸ்தலர்களை போல, புனித அல்போன்ஸ் அம்மாவை போல, புனித அன்னை தெரேசாவை போல, புனித பியோவை போல நானும் துன்பங்களுக்காக எனக்கு வரணும்னு ஜெபிப்பேன். தாவர வரைக்கும் மாதாவுக்கு வேதனை இருந்துச்சா இல்லையா? இயேசுநாதருக்கு வேதனை இருந்துச்சா இல்லையா? அருட்தந்தை பியோன்றவருக்கு 50 வருஷம் ஆண்டுடைய உடல்ல ரத்தம் வந்துச்சு. அவர் 5 காயங்கள் வந்துச்சு. அவர் சாவர வரைக்கும் கஷ்டப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த மாதிரி நம்ம சாவர வரைக்கும் கஷ்டப்பட்டாலும், ஏன்னா உலகத்துக்கு தான் பேசும். என்ன சொன்னாங்க? இவர் குடிகாரன். மாதா மாதிரி இருக்கீங்களா? பயமா இருக்குது. என்னது? யாரு? இயேசுநாதரை பத்தி மக்கள் சொன்னது குடிகாரன். சொல்லுத போதனை பிரியன். என்ன அர்த்தம்? விசுவாசம் நம்பிக்கையில அது நல்லது நடக்கும். எனவே நீங்க மனசு திறந்துட கூடாது. வாசமா கடைசியா பின்னுடையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு இவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார். நாம மட்டும் கஷ்டப்படல, நல்லா புரிஞ்சுக்க. இறைவாக்கினர்களோடு நாம் இணைகிறோம். கைதட்டு ஆசீர்வாதம். நம்ம இறைவாக்கினர்கள் ஒன்றா இருக்கிறோம். நாம் வாழ்கின்ற இறைவாக்கினர்கள். அதனால்தான் பாப்பாஸ் என்ன சொல்றாரு? நீங்கள் அனைவரும் புனிதர்கள். இறந்த புனிதர்கள் விண்ணகத்தில் இருக்கிறாங்க, வாழ்கின்ற புனிதர்கள் எங்க இருக்கிறோம்? அப்ப நம்ம புனிதர்களா மாறணும்னா இந்த தபசு காலத்துல, தவ காலத்துல இந்த இறை வார்த்தைகளுக்கு நாம் சக்தி கொடுக்கணும். இந்த இறை வார்த்தையை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த இறை வார்த்தையை நாம் அறிஞ்சு செய்யும் பொழுது என்னை முன்னிட்டு, என்ன முன்னிட்டு, என் குடும்பத்தை முன்னிட்டு, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், கடவுள் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்துல இறை இறக்கத்தின் நேரத்துடைய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். தயவு செய்து இப்போது நடக்க இருக்கிறது இறை இறக்கத்தின் ஜெபம், திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம், திவ்ய நற்கருணை வருகிற இடத்தில் கடந்து வருகிற அந்த நிகழ்வு எல்லாம் மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் அந்த
ஆசீர்வாத நிகழ்விலே அந்த இறைவனுக்கு ஜபத்திலே பக்தியோடு பங்கு பெற்று திவ்ய நற்கனை ஸ்தாபனம் செய்யப்படும். எனவே இந்த ஒரு 1.5 மணி நேரம் ஆண்டோடு இருக்கிறது ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம். எனவே இதில் நீங்க என்னன்னா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கண்டிப்பாக இறைவன் நம்மை நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறைவனின் நிலையாக நாம் செய்திருக்கிற பாவங்கள், குற்றக்குறைகள், நம்முடைய விலவிலங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இறைவன் பாவங்களை மன்னித்து நாம் ஜெபிக்கவிருக்கிற ஜபத்திற்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நாம் மீது இறந்து வைத்து நம் பாவங்கள் குற்றங்களை அனைத்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. கரங்களை உயர்த்தி பிடிச்சு நம்முடைய வாழ்க்கை இறைவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை உணர்ந்து இறைவனுக்கு நாம் செய்திருக்கிற பாவம் கரங்களை உயர்த்தி சாண்டவரே ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுக்கு நேர்மையான மனத்தோடு நாங்கள் வந்து சேர அருள்வீராக. உன்னோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இஸ்ரவேல் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தன் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்புகிறேன் என்றார். யோசேப் தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர், இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆட்குழிகளில் ஒன்றில் தட்டிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்பு வைக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம்
நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதில் இருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலின் வணிகக் குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தயிர் வகைகளையும் வெள்ளை குளத்தையும் அவர்கள் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலுக்கு அவனை விற்று விடுவோம். அவன் மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே கூட்டி அந்த இஸ்மயேலிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இதோ காலையிலிருந்து நாம் பார்த்தோம் யாரெல்லாம் பேர் பெற்றவர்கள் என்று. இதோ இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டில் உங்களை அன்பு செய்யணும்னா நீங்க அன்பு செய்யுங்க, உங்களை பகைவரா பார்க்கறவங்க என்ன செய்யுங்க, பகைவரா பாருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களை வெறுப்பவர்களையும் பகைவர்களையும் துன்புறுத்துவர்களையும் நீங்க அன்பு செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க அவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்றாரு. அவருடைய சகோதரர்கள் அவர் மீது வஞ்சகம் வைக்கிறார்கள், அவன் மேல போறாங்க. எனவே அவர் என்ன செய்யறாங்க, ஒரு கிணத்துல பால் எடுத்து கிணத்துல போட்டுறாங்க. அதற்கு பின்பு அவரை என்ன செய்யறாங்க, வித்துறாங்க. அவர் போய் கடவுளோடு இருந்ததினாலே பைபிள் அடிக்கடி பார்த்தோம்னா கடவுள் அவர்களோடு இருந்தார். பொழுது நம்ம அவங்கள போக்கஸ் பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம அதற்கு மாறாக கடவுளை நாம் யோசிக்க வேண்டும்.
கடவுள் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, கடவுளுடைய அன்பை உணர்றதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரே, கடவுள் நம்மை உயர்த்தி காண்பிப்பார். உயர்த்தி காண்பிப்பார். அதுதான் இந்த ஞானத்தினுடைய உட்கருத்து. ஆண்டவர் உலகம் சபிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் சபிக்க மாட்டார். உலகம் ஏளனமாக பேசுறதுனா ஆண்டவரை ஏளனமா நினைக்க மாட்டார். எனவே அந்த குணத்தை நாம் பெற்று நாம் இந்த தவ காலத்திலே ஆண்டவரின் அருளை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரின் நற்செய்தியை கூட எண்ணத்தாலும் மாறும் பொழுது கடவுள் நமக்கு எல்லாமே நல்லதா செய்து கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட்.